Hello friends, welcome to Tamizhan'S kitchen. நம்ம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுல பெரும் பிரச்சனையா இருக்குங்க. ஒரு டைம் சாப்பிட்டு வருவாங்க, சாப்பிடாத வருவாங்க. அதனால அதுக்கு நமக்கு என்ன செஞ்சு கூட நமக்கே தெரியாத முழிச்சிட்டு இருப்போம். டிஃபரெண்டாவும் இருக்கணும், ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கணும். அதுதாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டிஃபரெண்டா கருவேப்பிலை சாதம் தாங்க செய்ய போறோம். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பவும் சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கூட பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. கருவேப்பிலை சாதம் செய்ய பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனோடனே தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாயும் லேசாக வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் மறுபடியும் கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் எடுத்து போட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். ரொம்ப நைஸாலாம் அரைச்சிக்காதீங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வடிச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் சாதத்தை, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாதத்தோட நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கருவேப்பிலை பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பொடியோட சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான டிஃபன் பாக்ஸ் ரெசிபியான கருவேப்பிலை சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.